எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஒரு 8 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ரெண்டாவது தொண்டை வேற கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால என்ன ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாரும் க்ஷமிக்கணும். இப்போ இன்னைக்கு திருமண் நெட்டுக்கிறத பற்றி பார்ப்போம். திருமண் நெட்டுக்கிறது வந்து முதல்ல கேசவாய நம நெற்றியில் எட்டுக்கும்போது கேசவாய நமன்னு சொல்லிட்டுருக்கோம். நாபி வயத்தில் எட்டுக்கும்போது நாராயண நமன்னு சொல்லிட்டுருக்கோம். மாரில் எட்டுக்கும்போது மாதவாய நமன்னு சொல்லிட்டுருக்கோம். நெஞ்சில் எட்டுக்கும்போது நெஞ்சில் மேலே பெருசா இருக்கும், அதுக்கு பேர் வந்து அதுக்கு அப்போ வந்து கோவிந்தாய நமன்னு சொல்லிட்டு இருக்கணும். விஷ்ணுவே நமன்றது வந்து வலது நாபி வயிற்றுலயே தொப்புளுக்கு 2 சைட்லயும் 2 இருப்போம் இல்லையா, அதுல வந்து வலது நாபியில வந்து விஷ்ணுவே நமன்னு இருக்கணும். மதுசூதராய நமன்றது வலது கழுத்துல 3 இருப்போம், கழுத்துல வலது பக்கத்துல நடுவுல 1, வலது பக்கத்துல 1. வலது கழுத்து வந்து மதுசூதனாய நம்ம. திருவிக்கிரமாய நமன்றது வந்து வலது தோல்ல எடுக்கிறது, வலது தோல்ல எடுக்கிறது திருவிக்கிரமாய நம்ம. வாமனாய நமன்றது வந்து இடது நாபி, அதாவது வயத்துல வந்து தொப்புளுக்கு பக்கத்துல இடது பக்கத்துல. அது மாதிரி ஸ்ரீதராய நம்ம இடது கழுத்து, ரிஷிகேசவாய நம்ம இடது தோல், பத்மநாபாய நமன்றது அடிமுதுகுன்னா என்னன்னா நம்ம லம்பார் இருப்பாங்க, லம்பார்ல கீழே கடைசியில அடிமுதுகு. தாமோதராய நம்ம பிடரின்றது கழுத்துக்கு பின்னாடி, பின்பக்கம் கழுத்துக்கு பின்னாடி இருப்பாங்க, படரையில் அடினுவாங்க பின்னாடி, அதே லம்பார்ல மேல டாப்ல. இது சாதாரணமா திருமணத்துக்கு போது இது மாதிரி இந்த நாமங்களை சொல்லிட்டு இருக்கணும். அது நம்ம வந்து ஓரளவு சொல்றோம். நம்ம வந்து இதுலயும் அதுதான் சொல்றோம். நம்ம ஆசமனம் போடும் போது அதுதான் சொல்றோம். இந்த சந்தியாவந்தனத்துல இந்த மந்திரங்கள்லாம் வருது. ஆனா இதுக்கு அர்த்தம் என்னன்றதை பார்த்தோம்னா, கேசவாய நமன்றது பொதுவா கேசவன்றது வந்து கேசவனுக்கு நிறைய மீனிங் சொல்றாங்க. ஆனா கேசவன்றது இது முடிதான், தலைமுடியை தான் கேசம் அப்படின்னு சொல்லிட்டு கேசவாய நமன்றது. கேசவாய நமன்றது தலைமுடி. இதுக்கு ஒன்னொன்னுக்கும் கதை இருக்கு, நான் அது சொல்றேன், அப்புறம் சொல்றேன். கேசவாய நமன்றது வந்து தலைமுடி. நாராயணாய நம நாராயணன்றது கேசவாயன்றது வந்து கேசம்ன்றது தலை, கேசம்ன்றது தலைமுடி, அதை சேர்ந்ததுனால கேசவாய நம. நாராயணாய நம. நாரன்னா கடல், நாரன்றது வந்து தண்ணி, பெரிய நீர்நிலை. அயனம்ன்றது படுத்துட்டு இருக்குது. நாராயணம் தான் நாராயணம்னு மாறி நாராயணம் பெரிய நீர்நிலையில படுத்துட்டு இருப்போம், திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருப்போன்றதுக்கான அர்த்தம் அது. நாராயணன் அயனம்னா படுத்துட்டு இருக்குது, திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறதுனால நாராயணன் நாராயணன் மாறிக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மான்னா மகாலட்சுமி, மகாலட்சுமி. தவன்னா மகாலட்சுமியுடைய தவத்துக்கு உகந்தவன். மகாலட்சுமிய வந்து தவம் பண்ணி பெருமாள் அடைஞ்சாலாம், அதனால மகாதேவியோட தவத்துக்கு சேர்ந்தவன், அதனால மாதவாயன்மை. கோவிந்தாயனம்ன்றது சிரேஷ்டமானது. கோவிந்தாயனமுக்கு 3-4 மீனிங் இருக்கு. ஆனா நம்ம சரியான மீனிங் என்னன்னா, கோன்றது வந்து பசு கடை. இந்திரனுக்கு வந்து இந்திர பூஜை செய்வாங்க எப்பயுமே. இந்திரனுக்கு இடையர்கள்லாம் அந்த இந்திரனுக்கு பூஜை செய்வாங்க வருஷம். இந்திரனுக்கு பூஜை செய்யும் போது இப்போ இதை வந்து கிருஷ்ணன் இதுக்கு போயிட்டு இல்லையா, கோகுலத்துல இது மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தேகம் வந்துதான், இவங்க வந்து இந்திரனுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே, இந்திரனுக்கு வந்து இதை நம்ம மாத்தணும்ன்றதுக்காக என்ன பண்றாரு, அங்க இருந்து அந்த மகேந்திரகிரி மலை இருக்கு இல்லையா, இந்த மகேந்திரகிரி மலையை காமிச்சு இந்த மலை தான் உங்களுக்கு வருஷம் எப்பயும் சாதம் போடுது, நீங்க இந்த மலைக்கு அந்த பூஜையை பண்ணுங்க. நீங்க மாடுகளை கொண்டு போய் மேய்க்கிறது சரி, உங்களுக்கு தேவையான விறகுகளை பொறுக்கிட்டு வர்றது சரி, உங்களுடைய வாழ்வாதாரம்ன்றது இடையர்களுடைய வாழ்வாதாரம் மாடு தான். மாடு மேய்க்கிறதுக்கு அந்த அந்த மகேந்திரகிரி மலை தான் இருக்கு, அந்த மலை. அதனால நீங்க வந்து அந்த மலைக்கு பண்ணுங்க பூஜைன்னு சொல்லிடுறாரு கிருஷ்ணன். இவங்க மலைக்கு பண்ண உடனே இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது, நம்மளை விட்டுட்டு மலைக்கு பண்ணிட்டாங்களே. பெரிய சுழல் காத்து மழையை, பெரிய சராசமா ஆண்டுங்கிற மாதிரி ஒரு மழையை கொண்டு வர. அப்பதான் கிருஷ்ணன் வந்து அந்த மலையை கையில கொடையா பிடிக்கிறார். உள்ள எல்லா பசு கூட்டங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த வெளியில எவ்வளவு பெரிய பிரளயம் நடக்கிறதே தெரியாத இந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியாம அவ பாட்டுக்கு யூஸ்வல்
ஆஸ் யூஷுவல் அவன் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறான். மலையை வந்து கையில் தூக்கி உடையா பிடிச்சிட்டு இருக்கார். அப்புறம் இந்திரனுடைய கர்வம் அடங்குறது. இந்திரனுடைய கர்வம் அடங்கி வந்து இப்போ பெருமாள்கிட்ட கிருஷ்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்கறான். கிருஷ்ணா, நான் தெரியாம பண்ணிட்டேன், நீ உன்னுடைய இதனால இது நடக்கிறதுன்றது நான் அதை எனக்கு தெரியல, எனக்கு கர்வம், என்னோட கர்வம் என்ன இது எடுத்து என்ன மன்னிக்கணும் அப்படின்னு வந்து இந்திரன் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்கலாம். அதான் இந்திரன் ஒவ்வொன்னா பசுக்களை மேய்க்கின்ற கிருஷ்ணன் இந்தன்னா அவனுக்கு வந்து பூஜை செய்யறானாம் இந்திரன். இந்திரன் வந்து கிருஷ்ணன் கிட்ட வந்து வணங்கி கிருஷ்ணனுக்கு பூஜை செஞ்சு அந்த மறுபடியும் அந்த பழையபடி எல்லாத்தையும் அந்த கோகுலத்தை எல்லாம் அதே மாதிரியே அமைச்சு வச்சுட்டு போனாராம். அதுதான் கோவிந்தாய நமக. கோவிந்தாய இந்தன் இந்திரனால் பசுக்களையும் பசுக்களை மேய்க்கின்ற பசுக்கூட்டத்தை காப்பாற்றிய கிருஷ்ணனை பூஜை செய்த இந்திரன் அர்த்தம் கோவிந்தாய நமக. விஷ்ணுவே நமக. விஷ்ணுன்னா கருப்பு எப்பயுமே. விஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம். விஷ்ணுவே நமக, கரிய உடலை உடையவன் அப்பான அர்த்தம் விஷ்ணுவே நமக. மதுசூதனாய நமக. மதுசூதன்ன்றது வந்து என்னன்னா, மதுகைடவர்னு 2 அசுரர்கள். அவர்கள் வந்து மகாவிஷ்ணு தூங்கும் போது நம்ம மற்ற மகாவிஷ்ணு தான் எல்லாத்துக்குமே ஹிரண்ய கர்ப்பன்றது பின்னாடி சொல்றேன், ரிஷிகேசவன்ல வரும். அந்த ஹிரண்ய கர்ப்பன்றது எல்லாருக்கும் ஜனங்களை வந்து படைக்கிறதும் ஆக்கிறதும் அழிக்கிறதும் அவர் தான். இது மாதிரி முதல்ல எல்லா ஜனங்களுடைய பாவ புண்ணியங்களையும் ஏற்றுக்கிறதுனால இந்த பாவங்கள்லாம், இந்த மக்களுடைய பாவங்கள்லாம் ஒரு உருவா வழி எடுத்து மகாவிஷ்ணு தூங்கும்போது உடம்புக்குள்ள அடக்கி வச்சுருக்காரு. மகாவிஷ்ணு தூங்கும்போது காது வழியா வெளியே வந்துடுறாங்க. அந்த பொதுமக்கள் ஜனங்கள் செய்த ஜீவாத்மா செஞ்ச பாவங்கள் எல்லாம் மகாவிஷ்ணு உள்ள ஜெயரணிச்சு உள்ள போய் அந்த பாவங்கள்லாம் ஒரு திரளா உருண்டு மகாவிஷ்ணு காது வழியா மதுகைடவர்னு 2 அசுரர்களா வெளியில வந்துடுறாங்க. அசுரர்களா வெளியில வந்தவொடனே உலகத்தையும் பூலகத்தையும் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாங்களா, எல்லாத்தையும் ஜெயிச்சுடுவாங்க. எல்லாரையும் ஜெயிச்ச அப்புறம் எல்லாம் போய் பிரம்மா கிட்ட கேட்கறா, சிவன் கிட்ட கேட்கறா, இதை ஒண்ணுமே கிடையாது, மகாவிஷ்ணு தான் அழிக்கணும், அவர்கிட்ட தான் படத்து உருவாகி வந்திருக்கு, அதனால அவரால் தான் இதை அழிக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ணனை போய் மகாவிஷ்ணுவை போய் சரணடைக்கணும்னு சொல்றா. எல்லா முனிவர்கள்லாம் வந்து முனிவர்களும் ரிஷிகளும் மகாவிஷ்ணு கிட்ட சரணடைகிறா. மகாவிஷ்ணு அவங்கள அழிக்கிற மதுசூதனன். அதான் மதுரையிடவர்களை அழிச்சதுனால மதுசூதனன். சூதனம்ன்றது வந்து அவங்கள வந்து அதாவது இல்லாம பண்றது. மது வந்து சூதனமாக்கி மதுசூதனன். அதனால்தான் மதுகைடவர்களை அழிச்சதுனால மதுசூதனன் பேரு இவருக்கு. திருவிக்ரமாய நமக, அது நம்ம வலது தோல்ல எடுக்கிறது திருவிக்ரமம். திருநாளையே உங்களுக்கு வந்து இது அதாவது நம்ம ஸ்ரீமான்றமே, அதான் ஸ்ரீ இது. விக்ரமன்றது கிரமன்றது நீங்க செய்யறது. கிரமன்றது நீங்க டெய்லி கிரமமா செய்யணும்ன்ற பாருங்க. எல்லா காரியங்களையும் கிரமமா செய்யணும்ன்றோம் இல்லையா, அது கிரமமா செய்யணும்னா முறையா செய்யணும்ன்றது. விக்ரமன்னா சிறப்பா செய்யறது. இந்த எல்லா காரியங்களும் நீங்க சிறப்பா முறையா செய்யற காரியங்கள் எல்லாம் சிறப்பா அமையணும்னா அமைத்து கொடுப்பவர். நீங்க பெருமாளை குழறிட்டு மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணிட்டு நீங்க எந்த காரியங்களையும் ஆரம்பிச்சீங்கன்னா திருவிக்கிரமன் உங்களுக்கு விக்ரமா, நான் உங்க காரியங்கள் நீங்க செய்யற கிரமமா செய்யற காரியங்கள் சிறப்பா அமையுன்றதாக திருவிக்கிரமன்ற அந்த பேரு, திருவிக்கிரமன்ற பேரு. இது இல்லாத உலக ஆனந்ததுவும் உண்டு. அது அது இன்னொரு இதுல வரும், அது சொல்றேன். இந்த பேர் வந்து நான் சொல்றது ஒண்ணு, இதுக்கெல்லாம் வேற ஒரு மீனிங் கூட வேற ஒரு இது கூட இருக்கும். ஒரே பேருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி. வாமன் அலைய புள்ளம்னு அர்த்தம். வாமன் அலைய சிறியன்னு அர்த்தம். வாமனாய நமன்னா குள்ளமா உருவெடுத்து வாமன அவதாரம் குள்ளமா உருவெடுத்து பிறகு முன்னாடி வந்து எடுத்து 3 அடி மண் கேட்டு அந்த கதை தெரியும் இல்லையா, மகாபலி சக்கரவர்த்தி கதை. அது எப்ப சான்ஸ் வரும்போது நான் சொல்றேன். மகாபலி கதை ஃபுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டா, வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது நான் சொல்றேன். மகாபலி அசுரனா இருந்தா கூட அவருக்கு வந்து தேவ சம்பந்தம் உண்டு. பூமாதேவிக்கு பிறந்ததுனால பூமாதேவியோட அந்த இது உண்டு. பூமாதேவிக்கு மகாவிஷ்ணுவுக்கு பிறந்தவன் தான் மகாபலி. அது அப்புறம் சொல்றேன் நான் உங்களுக்கு. வாமனாயனமன்றது வந்து அதான் அது. ஸ்ரீதராயன, ஸ்ரீன்றது வந்து மகாலட்சுமி. ஸ்ரீ தரம்னா தரிச்சிக்கிறது. ஸ்ரீதராய முதல்ல வந்து மாதவ மகாலட்சுமிக்கு தவம் சென்று கிடைத்தவர். இங்க ஸ்ரீதரன்னா ஸ்ரீயாகிய மகாலட்சுமி தன்னுள்ளே கொண்டுள்ளவர். அதாவது முதல்ல வந்து மகாலட்சுமி இவரை ஏத்துன்றது, இவர் மகாலட்சுமிக்குள்ள இவர் இருக்கிறதா மாதவர். இப்ப வந்து ஸ்ரீதரன் வந்து இவருக்குள்ள மகாலட்சுமி இருக்கிறதா, அதுதான் ஸ்ரீதரம். ஸ்ரீலட்சுமி மகாலட்சுமி தனக்குள்ள தரித்து கொண்டவர். ரிஷிகேசவாய. ரிஷிகேசவன்றது ஹிரண்ய கர்ப்பன் பேரு.
இரண்ய கர்ப்பன்றது எல்லாத்தையும் அத்தனையும் படைச்சது, அத்தனையும் படைப்பு தனக்குள்ளேயே இருக்குது. இரண்ய கர்ப்பன்றதுதான் ரிஷி கேசவாய. ரிஷின்னா உள்ள எல்லாமே உள்ள இருக்குது. ரிஷி கேசவன் தான் அதை வந்து பாதுகாத்து வெளியில கொண்டு வரும். இந்த கேசவன்றதுக்கு பேர் பாதுகாக்கிறது கூட ஒரு பேர் உண்டு, ரட்சிக்கிறதுன்றவன் அதுக்கு பேர் கேசவன்னு ஒரு பேர் உண்டு. ரிஷி கேசவன்றது வந்து இந்த இடத்துல வந்து தன் வயிற்றுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அந்த மச்சாவதாரத்துல வந்து வேதங்களை எல்லாம் காப்பாத்தினாங்க தன் வயிற்றுக்குள்ள வச்சுட்டு. அது மாதிரி இது எல்லாம் உலகத்துல போகிற அத்தனை ஜீவன்களையும் ஜீவாத்மாக்களையும் தன்னுள்ள இருந்து கொண்டு தானே சேர்த்துட்டு அதான் இரண்ய கர்ப்பன்றவங்க. அதுதான் இரண்ய கர்ப்பம்னுவாங்க. எல்லாம் அது உருவாகிற இடமும் அதுதான், போய் சேர்ற இடமும் அதுதான். கர்ப்பம்ன்றது உருவாகிற இடம், இரண்ய கர்ப்பம்ன்றது போய் சேர்ற இடமும் அதுவாகவே இருந்ததுன்னா அது போய் இரண்ய கர்ப்பம் பேர். போய் சேர்றது உருவாகிற இடமும் அதுதான், உருவாகிற இடத்துக்கு பேர் கர்ப்பம்னு பேரு. இரண்ய கர்ப்பம்னா திருப்பி முடிவும் அங்கேயே போய் முடியாது. ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்சோம்னா ஒரு புள்ளி ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு மறுபடியும் கொண்டு முடிக்க வைப்பாங்க. முடியும் போது அது இரண்ய கர்ப்பம், அதுவும் அதுலேயே சேர்ந்துருது. அதுக்காக இரண்ய கர்ப்பத்துக்கு அந்த மாதிரி ஒரு பேர் உண்டு. அந்த மாதிரி ரிஷிகேசவனு இரண்ய கர்ப்பத்துக்கு ரிஷிகேசவன் ஒரு பேர் உண்டு. ரிஷிகேசவாய நம்ம. பத்மநாபாய நம்ம. பத்மம்னா தாமரப்பூ, நாபம்னா வயறு தொப்புள் நாபி, அதான் சொல்றோம். நம்ம இதை இட்டுக்கிறது கூட நாபி சொன்னேன் பாருங்க, இடது நாபி வாமனாய. அது மாதிரி அதுக்கெல்லாம் இருக்கு. வலது நாபிக்கு விஷ்ணுவே நமக 4வது, 5வது. விஷ்ணுவே நமகன்றது 5வது வலது நாபி. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாமனாய 8வது வந்து இடது நாபி, இடது பக்கத்துல நாபியை தொப்புளுக்கு சைட்ல இருக்குது. அதான் பத்மநாபன். நாபின்னா இது தொப்புள்ல இருந்து தாமரையில பிரம்மாவை தாங்கிட்டு இருக்க அந்த இது இருக்கு இல்லையா, திருவனந்தபுரம் பெருமாள், நீங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பத்மநாபாய நமக அதுதான் ரிஷிகேசவாய நமக. இடது தோல் வந்து பத்மநாபாய நமக சொல்லிட்டேன் இல்லையா. தாமோதராய நமக. தாம உதிரம், தாமோதரன்றதுக்கு பேரு தாமம் உதிரம் அப்படி இருக்கு. உதிரம்னா வயிறு, தாமம்னா கயிறு. அந்த மதுகைடவர்களுக்கு வந்து சாபத்துல தான் அவங்க அந்த ஒரு மரமா 2 மரமா இருக்கிறாங்க. யசோதை வந்து கிருஷ்ணனை கட்டி போடுறா அந்த ஒரு உரல்ல கட்டும்போது அந்த கயிறு வயிற்றுல கட்டிட்டு இன்னொரு பக்கத்துக்கு உரல்ல கட்டிடுறா. அந்த கயத்தை இழுத்துட்டே வராரு. வரும்போது அந்த மரத்துக்கு நடுவில் போது அது அந்த மதுகைடவர்கள் 2 பேருக்கும் மோட்சம் கொடுக்குறாரு. அந்த பண்ணாரு அந்த மதுகைடவர்கள் 2 பேரும் மரமா நின்றுடுறாங்க. மோட்சத்தை வந்து கிருஷ்ணன் வந்து அப்புறம் கொடுக்குறாரு அடுத்த பிறவியில. மகாவிஷ்ணு வந்து கிருஷ்ணனா பிறக்கும்போது அந்த உரல் வந்து நடுவில் பூந்து, அந்த மரத்துக்கு நடுவில் பூந்து உரலால் இழுத்து உரலை அதை மாட்டி விட அந்த மரம் சாஞ்சு அவர்களுக்கு பாவ மோச்சனம் கிடைக்கிறது மதுகைடவர்களுக்கு. அந்த இதில் வந்து அதுதான் இந்த இடத்துல வந்து தாம உதிரம்னா கயத்தால் வயத்துல கட்டினதுனால பெருமாளுக்கு அந்த இடத்துல அப்படியே பட்டையாயிடுறதான், அந்த வடு அமைஞ்சிடுறதான். அது நினைச்சு அப்புறம் யசோதா ரொம்ப துக்கப்படுறா. அது என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, போக மாட்டேங்குது. ஏன்னா பெருமாள் கிருஷ்ணனோட அனுகிரகமே வேணும்னே அதை பண்றாரு. கயத்தை வச்சு இடுப்புல கட்டினது வந்து ஒரு அடையாளமா இருக்கணும், அது ஒரு பேராகணுன்றதுக்காகவே பண்றாரு. அதனால தாம உதிரன் தான் தாமோதரன் அப்படின்றது. ஆக இந்த இப்ப நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா திருமணம் இருக்கும்போது 12 திருநாள் நான் உங்களை சொல்லி இட்டுக்கிறோம் எந்தெந்த இடத்துல எடுக்கணுன்றது. அதே மாதிரி 12 உடம்புல 12 இடத்துல தொட்டு ஆசமனம் பண்ணும்போது பண்றோம். சந்தியாவந்தனம் பண்ணும்போது ஆசமனம் பண்ணும்போது அதை பண்றோம். ஆக அந்த 12 பேருக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த 12 பேரோட அர்த்தம் தான் சொன்னேன். இந்த அர்த்தம் இவருக்கு எப்படி பொருந்துன்றது வந்து நம்ம ஒண்ணுன்னா சொல்லுவோம், பார்ப்போம். ஒவ்வொன்றும் எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. நான் சொல்றேன் ஒன்னொன்னா, அது சமயம் வரும்போது ஒன்னொன்னு சொல்றேன். இந்த வருஷம் சஹஸ்ரநாமத்தில் இருக்க ஒவ்வொரு நாமத்துக்கும் அவர் அந்த நாமம் அவருக்கு எப்படி, இது வரைக்கும் நம்ம நாமத்தை சொன்னோம், அந்த நாமத்துக்கான அர்த்தத்தை சொன்னோம். ஆனா அந்த நாமம் எப்படி பெருமாளுக்கு பொருந்துறது, எப்படி மகாவிஷ்ணு அந்த நாமம் பொருந்துறதுன்றதை வந்து இப்போ ஒன்னொன்னா சொல்லிட்டு வரலாம். அப்போ அது தெரியும், அப்போ உங்களுக்கு புரிய வரும். இனிமே ஓரளவு தொடர்ச்சியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். என்னமோ பகவத் சங்கல்பத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நீங்க கேட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் சொல்றது ஒரு மீனிங் இருக்கலாம், அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கலாம், வேற மீனிங்கும் வரலாம். அது வந்து மீனிங்கிறது வந்து அவங்கவுங்க கொடுக்கறத பொறுத்திருக்கு, வியாக்கியானத்தை கேட்கறத பொறுத்திருக்கு. ஒரே பொருளுக்கு நிறைய பொருள்கள், ஒரே சொல்லுக்கு இப்போ நிறைய பொருள்கள் உண்டு. ஒவ்வொரு பொருளும் பொருந்துறதும் உண்டு, அது மாதிரியும் உண்டு. தேங்க்யூ. அது மாதிரி வேற பொருள்களும் இருக்கும், இருந்தால் நீங்கள் அதையும் சொல்லலாம், அது மாதிரி யாரும் கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் உண்டு இதில். தேங்க்யூ.